இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய என்ன விஷயங்கள் அப்படின்னு. இப்போ நம்ம பாடப்பகுதியில் கவிதைகள் இருக்குது, சிறுகதைகள் இருக்குது. நீங்கள் இப்போ படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு அதுக்காக தான் ஒரு செமினார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் படித்த சிறுகதைகள், அந்த சிறுகதை படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு, அது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது, அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் இப்போ ஷேர் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு யார் சொல்கிறது? சரி, சரி. நீங்கள் படித்த சிறுகதை? நான் வந்து யதார்த்தம் படித்தேன். யதார்த்த சிறுகதை எப்படின்னா, ஒரு குடும்ப சூழ்நிலையை வந்து காட்டுறது தான் யதார்த்தம் கதை. ஒரு அம்மா வந்து குழந்தைய, அதாவது 4 வயசு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போய் வேலை செய்கிறாங்க. அது எதனால செய்யறாங்கன்னா, குடும்ப சூழ்நிலை, அந்த பொருளாதாரம், உணவு கூட கஷ்டப்படுறதுனால தான் அவங்க போய் அந்த வேலை செய்கிறாங்க. அவங்க அந்த வேலை செஞ்சாலும் அவங்க குழந்தைய இழந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அது இந்த குழந்தை இழந்தது கூட அவங்களால வெளியே காட்ட முடியல. ஏன்னா குடும்ப சூழ்நிலை அவங்க அந்த குழந்தை இருந்த அடுத்த நாள் அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும். அவங்களுக்கு வேற வழி இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்துல கோவம் வருது. இந்த பொருளாதாரம் காசு தான் என் குழந்தைய காப்பாற்றிட்டு போய் நம்ம சொல்ல அவங்களுக்கு கோவம் வருது. நான் பேச போகிறது வந்து புதுவாத்தியார். புதுவாத்தியார் வந்து நல்ல ஸ்டூடெண்ட் இருந்தார். இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு மாணவனுக்கும் சரி மாணவிக்கும் ஒரு ஆசிரியருக்கும் உள்ள அன்பு பாசம் அதை பற்றி பேசுது. அதுக்கப்புறம் வந்து அந்த அவர் வந்து வெள்ளிக்கிழமை வந்து கோயிலுக்கு போவார். ஏன்னா அவருக்கு வந்து முருகர்கள் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு லெட்டர் வருது. என்னென்னு பார்த்தா, அவர் கூட படித்த மாணவி வந்து இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்து அவரை வந்து அழைச்சிருக்காரு. அதுக்கு வந்து இவரும் அங்கே போய் அவரோட ஃப்ரெண்டு கூட போயிட்டு இந்த மாதிரி ஏன் சார் இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னு கேட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இவரும் இந்த மாதிரி கடிதம் எழுதுனா அதனால் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு போய் இந்த மாதிரி அவரை வாழ்த்தி அதுலேருந்து உங்களுக்கு என்ன ஆசிரியர் நானும் 10th வந்து என்னோட வயசாரிக்கு ஒரு மெத்தட் எடுத்தேன். அதை வந்து அப்போ தான் ஸ்கூலில் விட்டு போனாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சரி.
ஓகே, அடுத்ததா அது அதே மாதிரி அவங்களும் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி வாங்கவும் செய்கிறாங்க. ஆனால் வந்து பெரியவருக்கு வந்து அந்த வீடு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. இது சின்ன வீடாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து பெரிய வீட்டில் இருந்துட்டு நல்லா பெரிய பெரிய பால் பெரிய பெரிய ரூமில் இருந்துட்டு திடீர்னு சின்ன வீட்டில் போய் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க புக்ஸ் எல்லாம் வைக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாட்லலாம் அவங்க எதுவும் இது பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஒரு ஆசை பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை. சரிம்மா, நீங்கள் நம்ம இது பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே தான். உங்களுக்கு அது எப்படி புரியுது, அதை எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அதுலேருந்து என்ன எடுத்துக்கிறீங்க. நம்ம பாடப்பகுதியில் வச்சிருக்கக்கூடிய பல பகுதிகள் அப்படிதான் இருக்கும். நீங்கள் சொந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு வாடகை வீட்டு போய் ஆங்கிலம் அடிக்கவே முடியாது. அப்போ ஒரு சொந்த வீடு இருந்தால் நம்ம வீடு எப்படி இருக்கும். அவரோட புத்தக விரும்பியாக இருக்கிறாரு. நிறைய பேருக்கு புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் அதிகமாக இருக்கும். அவர் புத்தகத்தை எல்லாம் எங்கே வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப இதாக ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றிக்கிறோம். அப்போ சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் கனவு. அந்த கனவை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது தான் அந்த சொந்த வீடு அப்படிங்கிறது சார். இவர் சொன்னாரு புதுவாசிரியர் ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்குமான இருக்கக்கூடிய உறவு. உங்களுடைய பள்ளி வாழ்க்கையிலும் பல ஆசிரியர்களாக இருந்திருப்பாங்க. ஒரு சிறுவரை படிக்கும்போது அவங்கெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு போவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க 2 பேரும் பேசுவாங்க. உங்களுக்கும் நிறைய ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. ஒரு ஆசிரியர் நமக்கு உதவி செஞ்சதுனால நாம இந்த இடத்துல இருக்கோம். எனக்கு ஒரு ஆசிரியர் உதவி செஞ்சுக்காட்டினா நான் இந்த இடத்துல நானும் ஒரு ஆசிரியராக இருக்கேன். இன்னும் ரொம்ப முக்கியமானது தூர் கவிதை. எதுக்காக வச்சிருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒருத்தரை புரிஞ்சுக்கக்கூடிய சூழல் இல்லாம ஒரு பணத்தை தேடி ஓடக்கூடிய வாழ்க்கையா வாழ்ந்துருக்கலாம். நிறைய பேர் ஒரு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கணவனையும் மனைவியும் சரியா புரிஞ்சுக்காம நிறைய விவாதத்து வழக்குகள் அதிகமா இருக்கு. ஒரு கிணத்து தூர் வாழ்ந்தது தன்னுடைய மனைவி எந்த எண்ணத்துல இருக்கிறா அப்படின்னு ஒரு நாள் கூட மனம் விட்டு பேசல அப்படிங்க. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் அடுத்த இடத்துல இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். அப்படி நடக்கும்போது நம்ம வாழ்க்கையை சரியா அமைச்சுக்கிறதுக்கா நம்ம பாடத்திலையும் இந்த கவிதைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, சிறுகதைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த சிறுகதை நீங்க படிக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த சிறுகதையை படிங்க, நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். சரி, தேங்க்யூ.